ஹலோ கைஸ், பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வியானா அவர்கள் நேற்றுக்கு என்ட்ரு ஆகும் பொழுது இவங்க ரொம்ப ஓவர் கியூட்னஸோடு வந்து இருக்காங்க, ரொம்ப ஹம்பலாக வந்து இருக்காங்களோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டம் வந்து இருந்தது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் கூட இருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களை வந்து ரொம்ப குழந்தைத்தனமாகவும் க்யூட்னஸ் ஆகவும் ரொம்ப ரொம்ப ஹம்பலாக இருக்கிற மாதிரி காமிச்சிக்க போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமும் வந்து இருந்தது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்றைக்கெல்லாமும் இருந்தாங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் மற்ற கண்டஸ்டன்ட்லாம் பெருசாக பிரச்சனைகளில் ஈடுபடும் பொழுது இவங்க வந்து ஒரு ஓரமாக உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மற்ற பசங்க கூட சும்மா பேசிக்கிட்டு வந்து இருந்துகிட்டு இருந்தாங்க. அண்டு நிறைய பேரும் போய் நாமினேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க பேரை சொல்லிட்டு வந்தாங்க. சொல்லப்போனால் 3 பேர் வந்து சொல்லிட்டு வந்தாங்க. ரீசன் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க பெருசாக அட்டாச்மெண்ட்டோடு இல்லாமல் இருக்காங்க, மற்ற யார் கூடயும் பழகவே மாட்டேங்கிறாங்க, பேசவே மாட்டேங்கிறாங்க, எக்ஸ்போஸே ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில ரீசன்ஸையும் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இதே மாதிரி ஒரு கேரக்டரை நீங்கள் லாஸ்ட் சீசனில் வந்து பார்த்துருக்க முடியும். ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் என்கிற சௌந்தர்யா. ஸோ இவங்களும் ஃபஸ்ட்டு 2-3 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் சர்வைவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தன்னுடைய சுயரூபத்தை வந்து காமிச்சிருப்பாங்க. டக்குன்னு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து பேசுகிறதா இருக்கட்டும், டக்குன்னு வந்து வாய் விட்டு பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை ஃபைட் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய ஆட்டத்துக்குன்னே தனியான ஒரு ரசிகர்கள் வந்து இருந்தாங்க. அதனால தான் லாஸ்ட் சீசனில் அவங்க ரன்னர் அப்பாகவும் ஆனாங்க. ஸோ இதனை தொடர்ந்து இந்த சீசன்லேயும் வியானா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் உள்ளே வரும்போது நான் அப்படி தான் நினச்சேன். என்னடா இந்த பொண்ணு ரொம்ப ஹம்பிளாக இருக்கிற மாதிரி நடிக்குது போல், க்யூட்டாக இருக்கிற மாதிரி நடிக்குது போல் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஆனால் இன்றைக்கி ஒரு சீன் வந்து பண்ணியிருந்தாங்க. அப்பயே புரிஞ்சு போச்சு வியானா வந்து விவரமான ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டில் ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா Day 1 அண்ட் அது தாண்டி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் எந்த மாதிரியான ஸ்பெசிலிட்டிஸ் வந்து கொடுக்கப்படுகிறது, அதாவது பவர் என்ன கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியும், பிக் பாஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அந்த ஹவுஸ்க்கு வந்து என்ன மாதிரியான பவர் வந்து கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி அவர்கள் வந்து படிச்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் படித்து கேட்ட நம்ம கண்டஸ்டண்ட்டுங்க அமைதியாக வந்து இருந்தாங்க சொல்லப்போனால். பட் வியானாவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கேள்வி என்னவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு வேளை இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுகள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேட்சை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு எங்களால் போக முடியுமா அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ரிவிலேஜஸ் வந்து அதிகம். சொல்லப்போனால் பெருசாக எந்த வேலையும் செய்ய தேவையில்லை. எல்லா வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் ஹவுஸில் இருக்கிறவங்க வந்து செய்வாங்க. ஸோ இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற யாருமே இதை பற்றி யோசிக்கலை. ஆனால் அவங்க யோசித்தாங்க. இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பிக் பாஸே வந்து ரூல்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அறக்குறையாக தான் கொடுப்பாரு. மற்றபடிக்கு நம்மளாக தான் அந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு விளையாடணும். சில நேரங்களில் அந்த ரூல்ஸை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ அந்த விதத்தில் வந்து வியானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ஒருவேளை அந்த பேட்சை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த பேட்சை வச்சுக்கிட்டு என்னால் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்க்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்ச உடனே எல்லாருமே ஸ்டன் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் டவுட் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பட் வியானாவுடைய டவுட் அப்படிங்கிறது ரொம்ப கிளாரிட்டியோடு வந்து இருந்தது. எந்த விதத்தில் இந்த கேமை அணுகணும் அப்படிங்கிறதுல இருந்தது அப்படின்றதுக்காக தான் இது ரொம்ப ஸ்பெஷல் மென்ஷன்டாக ஒரு வீடியோவாகவே நான் பதிவு பண்ணுறேன். பட் வியானா வந்து இதே மாதிரி இருக்கணும், இதே மாதிரி கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் கூட. ஆனால் லாஸ்ட் சீசனில் ஒரு ஆளை பார்த்துட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த சீசனில் இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பட் அவங்க யதார்த்தமாக சொன்னாங்களா, இல்லை நல்ல மைண்டில் யோசித்து சொன்னாங்களான்னு தெரியாது. பட் அந்த நேரத்தில் யாருமே அந்த மாதிரி யோசிக்காத பொழுது அவங்க யோசித்து சொன்னது இவங்களுக்கு கேம் புரியுது அண்ட் ஆட்டத்தை ஆட போகிறாங்க, அடித்து தான் ஆட போகிறாங்க அப்படிங்கிறது கிளியராக சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால தான் இதை சொல்கிறேன். பட் ஃப்யூச்சரில் பார்ப்போம் வியானாவுடைய கேம் பிளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.